Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான அந்த அஃபிஷியலான கவர்மெண்டுடைய டைம் டேபிள் அண்டு சிலபஸ் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான அஃபிஷியல் டைம் டேபிள் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டினுடைய டைம் டேபிள். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நமக்கு தனித்தனியாக டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பண்ண உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை பற்றி ஒன்றும் வரி பண்ண வேணாம். ஸோ இப்போ இந்த சென்னை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் டைம் டேபிள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு பாருங்கள். 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள் உங்களுக்கு 16, 17, 18, 21 4 நாள் நடக்குது இந்த எக்ஸாம். சரியா? காலையில் ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 16ஆம் தேதி காலையில் தமிழ் எக்ஸாம் நடக்குது, லாங்குவேஜ். மதியம் மேத்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டெட்டிக்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்குது. காலையில் டைமிங் பார்த்தீங்கன்னா 11 to 12:30. மதியம் டைமிங் பார்த்தீங்கன்னா 1:30 to 4. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டைம். சாரி 2:30 to 4. மதியம் வந்து 2:30 to 4, 1.5 மணி நேரம் எக்ஸாம். உங்களுக்கு பாதிக்கு பாதி தானே மார்க்கு, 50 மார்க்குக்கு தான் எக்ஸாம் நடக்கும். அதனால வந்து உங்களுக்கு பாதி தான் வச்சுருக்காங்க. இப்போ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட்லாம் 35 மார்க்குக்கு தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ 16ஆம் தேதி காலையில் தமிழ், மதியம் மேத்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ். 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்லாம். ஆஃப்டர்நூன் கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. 18/7/2025 ஃப்ரைடே அன்னைக்குன்னு மார்னிங் இங்கிலீஷ், ஆஃப்டர்நூன் பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ். அப்புறம் சனி ஞாயிறு லீவு. மண்டே 21/7/2025 அன்னைக்குன்னு உங்களுக்கு காலையில் எக்ஸாம் கிடையாது. மதியம் ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். சரியா? இது வந்து 12th டைம் டேபிள். நெக்ஸ்ட் 11th டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா அதே நாளில் தான் நடக்குது. 16ஆம் தேதி காலையில் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. மதியம் பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் நடக்குது. 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ். அன்னைக்குன்னு மதியம் உங்களுக்கு தமிழ் நடக்குது, லாங்குவேஜ் நடக்குது. அப்புறம் 18ஆம் தேதி 18/7 வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு காலையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். மதியம் ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். அப்புறம் சனி ஞாயிறு உங்களுக்கு லீவு. 21ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு காலையில் எக்ஸாம் இல்லை, மதியம் கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி நடக்குது. சரியா? இது 11th ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம். இது 6th to 9th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள். 16ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்குன்னு காலையில் இங்கிலீஷு, மதியம் சயின்ஸ். 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் லாங்குவேஜ் தமிழ், மதியம் சோசியல் சயின்ஸ். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆப்ஷனல் லாங்குவேஜ், மதியம் மேத்தமெட்டிக்ஸ். 3 நாளில் முடிஞ்சிருது 6th to 9th. 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி புதன்கிழமை காலையில் தமிழ், மதியம் மேத்தமெட்டிக்ஸ். 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் இங்கிலீஷ், மதியம் சயின்ஸ். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆப்ஷனல் லாங்குவேஜ், மதியம் சோசியல் சயின்ஸ் நடக்குது. சரியா? இதான் டைம் டேபிள். அடுத்து உங்களுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா 12th தமிழ் இயல் 1, 2, 2வது இயலில் நெடுநெல் வாடை வரைக்கும். இங்கிலீஷில் யூனிட் 1, 2 ஃபுல்லாகவே. சாப்டர் மேத்ஸில் வந்து சாப்டர் 1, 2, ஃபிசிக்ஸில் சாப்டர் 1, 2, 3, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1, 2, 6, 7, 11, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 5 லெசன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 4 லெசன், பயோபாட்னி 2 லெசன், பயோசுவாலஜி 4 லெசன், பாட்னி 2 லெசன், ஜுவாலஜி 4 லெசன், ஹிஸ்ட்ரி 4 லெசன், எக்கனாமிக்ஸ் 5 லெசன், காமர்ஸ் 9 லெசன், அக்கௌண்டன்சி 4 லெசன், பிஸ்னஸ் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 3 லெசன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் 4 லெசன், ஜியாகிரஃபி 3 லெசன், அட்வான்ஸ்டு தமிழ் 2 யூனிட், ஹோம் சயின்ஸ் 2, ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் 3, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் 2, நர்சிங் ஜென்ரல் 3, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் 2. சரியா? ஸோ இது வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான போர்ஷன் 12th. அடுத்து 11th போர்ஷன் பார்ப்போம்.
11th போர்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 1 ஃபுல்லு, 2ல் மனோன்மணியம் வரைக்கும், இங்கிலீஷ்க்கு 2 யூனிட் ஃபுல்லு, மேத்ஸ் 2 யூனிட்டு, ஃபிசிக்ஸ் 3 யூனிட்டு, கெமிஸ்ட்ரி 1, 2, 6, 11, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 5, பயோபாட்னி 3, பயோசுவாலஜி 5, பாட்னி 4, 4வது லெசனில் எசென்சியல் ஆர்கன் ஆஃப் த பிளான்ட் வரைக்கும், ஜுவாலஜி 5, ஹிஸ்ட்ரி 5, எக்கனாமிக்ஸ் 5, காமர்ஸ் 9, அக்கௌண்டன்சி 4, பிஸ்னஸ் மேத்ஸ் 2, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 5, ஜியாகிரஃபி 3, அட்வான்ஸ் தமிழ் 2, ஹோம் சயின்ஸ் 2. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான போர்ஷன் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கிறங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இது வந்து உங்களுக்கு 6 to 10 ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 6th ஸ்டாண்டர்ட், 2வது உள்ளது 7th ஸ்டாண்டர்ட், 3 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட். இது தமிழுக்கான போர்ஷன். அடுத்து இங்கிலீஷ்க்கான போர்ஷன் இது, மேத்ஸ்க்கான போர்ஷன், சயின்ஸ் போர்ஷன், சோசியல் போர்ஷன். சரியா? இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டான டைம் டேபிள் அண்டு சிலபஸ் மேக்ஸிமம் சேம் தான். சரியா? ஸோ டைம் டேபிள் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் இனிமேல் நமக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை கிடைக்க நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரியா? ஓகே, தேங்க்யூ.